அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டுக்கான எம்எட் அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கான எம்எட் அட்மிஷனுக்கு இணையவழியாக விண்ணப்பிப்பதற்கு உயர்கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு 11/8/2025 முதல் தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். 2025-2026 கல்வியாண்டிற்கான அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு 11/8/2025 முதல் 20/8/2025 வரை நடைபெற உள்ளது. இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு. தமிழ்நாட்டில் எம்எட் பாடப்பிரிவுகள் கொண்டுள்ள 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 300 இடங்கள் உள்ளன. இவ்விடங்களுக்கு 2025-2026 கல்வியாண்டில் மாணாக்கர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் 11/8/2025 முதல் இணையவழியில் தொடங்கும். மாணாக்கர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்ப பதிவினை மேற்கொள்ளலாம். மேற்படி இணையதள முகவரியில் 20/8/2025 வரை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பின்னர் இதற்கான தரவரிசை பட்டியல் 25/8/2025 அன்று வெளியிடப்படும். மாணாக்கர் சேர்க்கை 26/8/2025 முதல் 29/8/2025 வரை நடைபெறும். மேலும் முதலாம் ஆண்டு வகுப்புகள் 1/9/2025 அன்று துவங்கும். இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே எம்எட் அட்மிஷனுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். எம்எட் அட்மிஷனுக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tngasa.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த இணையதளத்தில் தான் எம்எட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கிளிக் ஹியர் ஃபார் எம்எட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அட்மிஷன் ஃபார் எம்எட் கோர்சஸ் 2025 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு கல்வியியல் கல்லூரிகள் முதுநிலை கல்வியியல் மாணாக்கர் சேர்க்கை 2025 எம்எட் படிப்புகள் என்பது பதிவு, கல்லூரிகள் தேர்வு செய்தல், விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல் மற்றும் விண்ணப்பத்தினை அச்சிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நிகழ்நிலை செயல்முறையாகும். இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய முகப்பு ஆகும். இது முதுநிலை கல்வியல் எம்எட் வழங்கும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க பயன்படுத்தப்படலாம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு மற்றும் சேர்க்கைகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்ப கட்டணம் தங்கள் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் பொது பிரிவினருக்கு ₹60 மற்றும் SC, SCA, ST பிரிவினருக்கு ஒவ்வொரு கல்லூரிக்கும் ₹2 இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். அத்தியாவசிய தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 11/8/2025. இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க இறுதி நாள் 20/8/2025. ஃபர்ஸ்ட்ல இங்க குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. வழிமுறைகள் தமிழ், வழிமுறைகள் ஆங்கிலம், எம்எட் 2025 கையேடு, கல்லூரிகளின் பட்டியல், தேவையான ஆவணங்கள், தரவுத்தாள், அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த வழிமுறைகளை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த வழிமுறைகள் தமிழ் பார்ப்போம். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்ல கொடுத்திருக்காங்க, இதை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 12 பக்கங்களை கொண்டது. இதுல பதிவு செய்யும் முறை குறித்து தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கல்வியியல் கல்லூரிகள் முதுநிலை கல்வியியல் பட்டப்படிப்பு சேர்க்கை 2025 அதாவது எம்எட் அட்மிஷன் 2025 பதிவு செய்யும் முறை. தமிழ்நாடு அரசு கல்வியியல் கல்லூரிகள் முதுநிலை கல்வியியல் எம்எட் பட்டப்படிப்பு சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு செய்வதாக அமையும். விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், விருப்பமான கல்லூரிகள் பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான பணத்தை செலுத்துதல் மற்றும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். கலந்தாய்வின் நடைமுறைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் படிநிலைகளை கொண்டது. முதலாவதாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தாங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமாயினும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள தமிழ்நாடு அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையம் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் அதாவது AFC 2025 மூலம் இதை செய்யலாம். கல்லூரிகளை விருப்பப்படி பதிவு செய்தல். மூன்றாவதாக தரவரிசை பட்டியல் வெளியிடுதல். நான்காவது விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு செய்த கல்லூரிகளின் விருப்ப வரிசை, இன சுழற்சி மற்றும் தரவரிசையின் அடிப்படையில் ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கையை உறுதி செய்தல். விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள எல்லா விவரங்களையும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செயல்பட வேண்டும். எல்லாவற்றுக்கு
விண்ணப்பங்களுக்குமான முதற்படி விண்ணப்ப படிவத்தை பதிவு செய்தல். அதை எவ்வாறு செய்வது என்பதை இந்த குறிப்பு விரிவிக்கிறது. விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி கீழே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு எம்எட் 2025 கையேடு கொடுத்திருக்காங்க, அதாவது புக்லெட். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுல இந்த எம்எட் அட்மிஷன் குறித்த மேலும் தகவல்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கல்வியியல் கல்லூரிகள் முதுநிலை கல்வியியல் பட்டப்படிப்பு எம்எட் சேர்க்கை 2025 கல்லூரிகள் பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான குறிப்புகள். அரசின் விதிமுறைகளின்படி கல்வி கட்டணம் பெறப்படும். இக்கையேட்டில் கல்லூரிகளில் கிடைக்கப்பெறும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விடுதிகள் மற்றும் பிற தேவைகள் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கல்லூரியில் இருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேண்டுகோள் அல்லது வேறு பாடப்பிரிவிற்கு மாறுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கையேட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பட்டப்படிப்புகள் பாடப்பிரிவுகள் அந்தந்த கல்லூரிகள் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. கலந்தாய்வின் போது அறிவிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளில் ஏதேனும் மாற்றம், மாணவர் சேர்க்கை, தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் சேர்க்கை ஒப்புதல் பெறாவிட்டால் அந்த விவரங்கள் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக வலைதளத்தில் சேர்க்கைக்குரிய பாடப்பிரிவுகள் உள்ளதா என சரிபார்த்துக் கொள்ளுதல் அவசியமாகும். கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளுக்கான விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் கூடுதல் தகவல்களை கவனமாக கவனிக்க வேண்டியது சேர்க்கை பெறவிருக்கும் மாணவர்களின் பொறுப்பாகும். டீடைல்ஸ் எல்லாமே கூட கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்வியியல் கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நேம் ஆஃப் த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ். இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டை சென்னை. லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் ட்ரிபிள் இன் சென்னை. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒரத்தநாடு தஞ்சாவூர். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் புதுக்கோட்டை. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன் கோயம்புத்தூர். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வெள்ளூர். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள 6 கல்வியியல் கல்லூரிகளின் விவரங்கள், முகவரி, டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. காலேஜ் கோடு கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதன் பிறகு மேலே கொடுக்கப்பட்டுள்ள கல்வியியல் கல்லூரிகளில் என்னென்ன பாடப்பிரிவுகள், டைப்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மென்ஸ் ஆர் உமன் ஆர் கோ எஜுகேஷன் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்ரஸ் டீடைல்ஸ் இருக்கு. மின்னஞ்சல் முகவரி, மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவாக மாணவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் எம்எட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க. சென்னையில் 2 கல்லூரிகள், கோயம்புத்தூரில் 1, தஞ்சாவூரில் 1, புதுக்கோட்டை 1, வெள்ளூர் 1. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 6 கல்வியியல் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பியும் கல்லூரிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளின் பட்டியல் இந்த லிங்க்ல கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு தேவையான ஆவணங்கள், எம்எட் அட்மிஷனுக்கு விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஓபன் ஆகும். இதுல ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 2025ஆம் ஆண்டுக்கான எம்எட் அட்மிஷனுக்கு தேவையான ஆவணங்கள். விண்ணப்பம் பதிவு செய்ய கீழ்கண்ட விவரங்களை தயாராக வைத்துக் கொள்ளவும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், இமெயில் ஐடி, மொபைல் போன், கம்யூனிட்டி, caste details, special reservation requested, differently abled person, sons or daughter of ex-serviceman, details of application fee to be paid through internet, Aadhaar number optional, consolidated mark sheet, list of colleges willing to apply. இந்த மாதிரி தேவையான ஆவணங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ எம்எட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கு உள்ளப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல்களை வழங்குவதை உறுதி செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட்லே விண்ணப்பதாரரின் பெயர் பதிவு செய்வதற்காக விண்ணப்பதாரரின் பெயர் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்களது பெயர் எழுதிக்கோங்க. அப்புறமா மொபைல் கைபேசி எண் என்டர் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, உங்க இமெயில் ஐடியை ஒரு வாட்டி கூட ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்லாமே தெளிவா பூர்த்தி செய்து சேவ் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஆனது 10 படிநிலைகளை கொண்டது. ஃபர்ஸ்ட்ல யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறமா லாகின், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், மார்க் என்ட்ரி, ப்ரிவியூ டீடைல்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், கம்ப்ளீட் பேமெண்ட், அப்புறமா டவுன்லோட் அப்ளிகேஷன். இந்த மாதிரி 10 படிநிலைகளை கொண்டது. நீங்க லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல்கள் கேட்டிருக்காங்க. இதுல விண்ணப்பதாரரின் பெயர், சொந்த மாவட்டம், பேரண்ட் கார்டியன் நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிகேஷன் அட்ரஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும்.
குடியுரிமை, மதம், மாநிலம், கம்யூனிட்டி, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், கேஸ்ட் குட் நேம், கேஸ்ட் நேம், ஆதார் நம்பர் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்களை பதிவு செய்தல். தற்போது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல் பதிவுக்கான இணையதள பக்கம் தங்களது கணினியில் தெரிய வரும். இதில் மாற்றுத்திறனாளி அல்லது சிறந்த விளையாட்டு வீரர், தமிழ்நாடு பூர்வீக முன்னாள் ராணுவ வீரர் மகன் மகள் போன்ற பிரிவுகளில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தேவையானவற்றை தேர்வு செய்து இந்த விவரங்களை முடித்தபின் சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்து அடுத்த ஸ்டெப்புக்கு செல்ல வேண்டும். அடுத்த ஸ்டெப்ல கல்வி தகுதி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள், மதிப்பெண் சதவிகிதம், மதிப்பெண் விவரங்கள் போன்றவற்றை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கல்லூரிகளை தேர்வு செய்தல். உங்களுக்கு எந்த அரசு கல்லூரியில் அட்மிஷனுக்கு விருப்பமோ அந்த கல்லூரி விவரங்களை நீங்கள் தேர்வு செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். அதை நீங்க ப்ரீவியூ பண்ணி உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திய பிறகு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு தரவரிசை பட்டியல் வெளியிடுதல், ஒதுக்கீடு ஆணை வெளியிடுதல் போன்றவை அனைத்துமே இந்த இணையதளத்தில் தான் பதிவேற்றம் செய்யப்படும். ஆகவே இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் லாகின் செய்து உங்களுக்கான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, SMS வழியாகவும் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஆகவே 2025-2026 கல்வியாண்டில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.